ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கிருத்திகை டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை கிருத்திகை வேறு. சரி, எதனா பாயசம் செஞ்சு நம்ம சாமி கும்பலான்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன். சிறுபருப்பு லேசாக வறுத்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது முந்திரி பருப்பு தாளிக்கிறதுக்கு, அதான் நம்ம இது ஃப்ரை பண்ணி போகிறதுக்கு. ஸோ ஏலக்காய், இதில் வந்து வெல்லம் போட்டு செய்ய போகிறேன். நான் சர்க்கரை போட போகிறதில்ல. இதில் தான் ஜவ்வரிசி பாயில் பண்ணணும். சரி, இது எப்படின்னாக்கா இது ஊற வச்சுட்டிங்கனாக்கா சீக்கிரமாக வெந்துடும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுவும் ஒரு விசில் வச்சா போகிறோம். சிறுபருப்பு 2 விசில் நல்லா குழஞ்சி வந்துடும். இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பாயசம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பருப்பு வேக போட்டேன். இங்கே வெல்லம் கரிசலில் நல்லா கொச்சி நல்லா வரணும், இது கிரேவி மாதிரி. அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஜவ்வரிசி பாயில் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே வெந்த பிறகு வெல்லம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முந்திரி திராட்சை இதில் போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி வறுத்துட்டோம். நல்லா ரெண்டுமே ஒன்றா சேர்த்து வறுத்து வச்சுருக்கேன். இது நெய்யோடு சேர்த்து அப்படியே நம்ம பாசில் போட்டுடலாம். வெல்லம் கரைசல் ரெடி ஆகிடுச்சு, அது ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றணும். பருப்பும் பாயில் ஆகிடுச்சு, குயிக்காகிடும் ரெண்டுமே. ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா கண்ணாடி மாதிரி வெந்துருச்சு. இதில் இப்போ நம்ம சிறுபருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சிறுபருப்பு கடைஞ்சி ஊற்றிட்டேன். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா மிங்கிள் ஆகிட்டு பாயில் ஆகணும். பாயில் ஆகிட்ட பிறகு தான் நம்ம வந்து வெல்லம் ஊற்றணும். வெல்லம் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இதுவும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வெந்து நல்லா கொஞ்சம் மிங்கிளாகி வரணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த முந்திரி திராட்சை எடுத்து அதில் போட்டு கலக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான பாயசம் இது. ஏன்னாக்கா சிறுபருப்பும் ஜவ்வரிசியும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. ஸோ வெயிட் கெயினும் பண்ணாது. பலகீனமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ முந்திரி திராட்சை இதில் போட்டுட்டேன். நல்லா பாருங்கள், அப்படியே நல்ல ஒரு கிரேவி பதத்தில் நல்லா ஜீரா மாதிரி வந்திருக்கு பாருங்கள், ஜெல் மாதிரி. ஏன்னா ஜவ்வரிசி காசு நல்லா ஜெல் மாதிரி தான் இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லது அது உடம்புக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பாயசம் இது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட்டு ஊற வச்சுட்டா போகிறோம், நம்ம பாயசம் செஞ்சிடலாம். ஈஸியாக 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு பாயசத்துக்கு ஜவ்வரிசி அண்டு சிறுபருப்பு பாயசத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.